தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாள தேவன் உங்களோட ஒரு வார்த்தையின் மூலமா பேச போகிறார். மார்க்கு 13:31. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்க கூட என்ன பேச போகிறார் அப்படின்னா, கர்த்தர் சொன்னபடியே ஆகும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கடந்த 11 மாதங்கள் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில சில பேருக்கு நிறைவேறி இருக்காது, சில பேருக்கு தாமதமாயிருக்கும். ஆனா தேவன் இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமா சொல்கிறாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் என்றுக்கும் ஒளிந்து போகாது. இந்த மாதத்துல இருந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு. நிறைய பேர் நீங்க சோர்ந்து போயிருந்திருக்கலாம், எனக்கு இன்னும் இந்த வார்த்தைகள் நிறைவேறல அப்படின்னு. ஆனா சோர்ந்து போகாதீங்க. அவர் படைச்ச ஒவ்வொரு படைப்பு கூட மாறி போகலாம், ஒளிந்து போகலாம். அதாவது வானம் பூமி கூட ஒளிந்து போகலாம். அவர் சொன்ன வார்த்தை என்றைக்குமே ஒளிந்து போகாது. கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவாரு. யாக்கோபு வனாந்திரத்துல தனியா படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா வந்து அவனுடைய ஜாதியை, அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல ஆக்குவேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு எங்க நீ பரம்புவாய் அப்படின்னு அநேக வாக்குத்தத்தங்களை, அநேக வார்த்தைகள் அவனுக்கு சொல்கிறாரு. யாக்கோபும் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் பிடித்துக்கிட்டான். அதே மாதிரி யாக்கோபு போகும்போது கோலும் கையுமா, வெறும் கோலும் கையுமா போனான். ஆனா திரும்ப வரும்பொழுது நிறைவா வந்தான், இரு பரிவாரங்களோடு வந்தான். எப்படி அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவன் பிடித்து கொண்டான். தொடர்ந்து ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் தர வரைக்கும் அவன் காத்திருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு நிறைவா அனுப்புனாரு. இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில யாக்கோபை போல காத்திருக்கும் பொழுது, தொடர்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது, அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளை நம்பி நீங்க காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, தாமதமாகுதுன்னு நினைக்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. கண்டிப்பா அவர் சொன்ன வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவாரு. இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.